தீர்ப்புகள் குறித்து நாங்கள் நேற்று ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் அனுமதி கேட்டிருந்தோம். திருச்சியிலே பேரணிக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது என்று காவல்துறை சொல்லியிருந்தார். அதன் பிறகுதான் நாங்கள் அதை ஆர்ப்பாட்டமாக மாற்றினோம். ஆனால் இன்றைய செய்தித்தாளிலே பார்க்கின்ற போது ஒரு அமைப்பு பேரணிக்கான துவங்கும் இடம், செல்லுகின்ற பாதை உட்பட தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். அவர்கள் தன்னிச்சையான போக்கை காவல்துறை கையாளக்கூடாது. ஒருதலை பட்சமாக அவர்கள் விரும்புகின்ற அல்லது அவர்களுக்கு மேலிருந்து கொடுக்கின்ற அழுத்தத்தினுடைய அடிப்படையில் ஒரு சில அமைப்புகளுக்கு மட்டும் பேரணி நடத்துவதற்கு அனுமதியும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி மறுப்பதும் எந்த விதத்திலும் நியாயமில்லை. ஒருவேளை அவர்களுக்கு அனுமதி கொடுத்தால் நாங்கள் விரைவிலேயே மீண்டும் திருச்சியில் ஒரு பேரணி நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அதே இடத்திலிருந்து நாங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். மேலும் இந்த உள்ளீடுக்கு சம்பந்தமாக நான் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த 18% 76 சாதிகள் இருக்கின்றன. வேலை வாய்ப்புகள் இடம்பெறவில்லை என்று ஆய்வையும் மேற்கொள்ளாமல் ஒரு அரைகுறை கமிஷனுடைய அடிப்படையிலேயே எந்த விதமான முழுமையான தரவுகளையும் பெறாமல் அவர்கள் முடிவெடுத்தார்கள். சரி, அவர்கள் கொடுத்த அந்த 3% இடஒதுக்கீட்டை தனியாக பிரித்து அவர்களுக்கு மட்டும் கொடுத்து விடுவதிலே எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அதை கூட பல பேர் எதிர்க்கிறார்கள். ஆனால் எனக்கு அதை பற்றி நான் எதிர்ப்பு விளைவாக பணியிடங்களில் முழுக்க அந்த சாதியினர் மட்டுமே அதை எடுத்துக் கொள்கிறார். இதன் காரணமாக கடந்த 25,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் அந்த அருந்தினர் மட்டுமே வைத்து நிரப்பியிருக்கிறார். ஏதோ அந்த அருந்திற்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை 18% அருந்தீர்வத்தை பூர்த்தி செய்யப்படுகிறது. எதிர்ப்பில்லை. இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு அநியாயம் நடைபெறவில்லை. எல்லாமே இப்போ கர்நாடகத்தில் ஏறக்குறைய 200 கோடி ரூபாய் செலவழித்து ஆய்வு செஞ்சு அதுக்கு பிறகுதான் அவங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதே போல் தெலுங்கானா, ஆந்திரா எல்லாமே அவர்களெல்லாம் அதாவது கொடுக்கணும் முடிவு பண்ணுறாங்க. அதையே ஒரு முறையாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவர்கள் பேசுகிறதெல்லாம் முற்போக்கு, நடக்கிறதெல்லாம் அயோக்கியத்தனமாக திமுக நடக்குது. அதனால் இப்போ நாங்கள் நேற்று நான் சொல்லிக்கிறேன், இது திமுக அரசு அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த 3% ஒழுக்கத்தை ரத்து செஞ்சுட்டு புதிய இரண்டாவது எந்தெந்த துறையில் எவ்வளவு பங்கு வகிக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கு, அவருடைய சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், அவங்க நில எவ்வளவு இருக்குது, மற்றவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, எல்லா விதமான ஆய்வுகளையும் தரவு மேற்கொண்டு அதை முதல்ல பப்ளிக்காக கொடுக்கணும். அதுக்கு பிறகு விஞ்ஞான முறைப்படி அதை எப்படி பிரிக்கணுமோ, இப்போ 15% இருந்ததுன்னா
1% கூட ஆந்திராவில் பிரிச்சுக்கிறாங்க, 7% பிரிச்சுக்கிறாங்க, 8% பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் யாருக்கு பாதிப்புகள், யாருக்கும் பாதிப்பு உண்டாகாத வரையில் அது வந்து தனியாக கொடுத்துடணும். அதை உள்ளே கொடுக்கக்கூடாது. 18 பிரித்து தனித்தனியாக கொடுக்கணும். தவிர அந்த உள் என்ற வார்த்தை வரக்கூடாது. ஒரு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு பிரிவுக்குள் இடம்பெறலாம் என்ற அநியாயம் நடக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது வந்து 1 மாத கால அவகாசத்துக்குள் நாங்கள் நேற்று நடத்திக்கிறோம். ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாடு அரசு இது குறித்து முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் ஜூன் 18க்கு பிறகு நாங்கள் வந்து திமுக அமைச்சர்கள் எங்கே சென்றாலும் அவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டங்களை நாங்கள் துவக்க வேண்டியிருக்கும். அது அந்த என்ன மாதிரியான போராட்டம் அப்படிங்கிறத நான் ஜூன் 15க்கு பிறகு நான் வந்து அறிவிப்பேன். வேற ஏதாவது கேள்வி தொடங்கலாங்களா? தேசிய கல்விக் கொள்கை மலையானை அப்படின்னு அமைச்சர் அன்பில்மொழி ஒரு புத்தகம். அதாவது அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி தேசிய கல்விக் கொள்கையில் என்ன குற்றத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள்ங்கிறது சொல்லணும். தேசிய கல்விக் கொள்கை 22ஆம் நூற்றாண்டுக்கான கல்விக் கொள்கை. அது நீங்கள் என்சிஆர்டி சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு வந்து வேர்ல்டு கிளாஸ் உலகளவில் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்துக்கு நிகராக வந்து அதனுடைய கல்வி திட்டம் இருக்கிறது. அதை முழுமையாக அமலாக்கினாலே ஒவ்வொரு குழந்தையும் குறைஞ்சது வந்து 2லிருந்து 3 விதமான ஸ்கில் திறனாளிகளாக வெளியே வருவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி திட்டம் வந்து படித்து மக்கப் பண்ணி அவர்கள் வந்து வெறும் மதிப்பெண்களை மட்டும் பெறக்கூடிய கல்வியாளர்களாகத்தான் உருவாக்கி வருகிறதே தவிர அவர்களை நல்ல திறனாளிகளாக உருவாக்குவதற்கான கல்வி திட்டம் இல்லை. ஆனால் என்சிஆர்டி சிலபஸ் பரந்த விரிந்த திறந்த அளவுக்கு வந்து எல்லா மாணவர்களையும் வந்து 22ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு திறனாளிகளாக மாற்றுவதற்குண்டானது தான் அந்த கல்வி திட்டத்தில் இருக்குது. எது வந்து எதன் மூலமாக அது வந்து மதம் என்று சொன்னால் அவர்கள் மத யானை என்று அவர்கள் சொல்லுவதே வந்து மதத்தை புகுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அவர்களுடையது. ஒரு நாட்டினுடைய பண்பாடு அப்படிங்கிற போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு எப்படிக்குன்னு தெரியுங்க, தமிழ்நாட்டில் பெரிய புராணத்தை கூட பாடத்திட்டத்தில் வைத்திருந்தார்கள். நாங்கள் வந்து 70களெல்லாம் படிக்கிற போது பள்ளிகளில் பெரிய புராணத்தை வச்சுருந்தாங்க. அந்த பெரிய புராணத்துலாம் வந்து பிள்ளைக்கறி சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் கூட வந்தது. அதெல்லாம் என்ன, பிள்ளைக்கறி சமைச்சு சாப்பிட்றது கூட பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருந்தது ஆச்சுங்களா. ஸோ ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது அந்த நாட்டினுடைய பண்பாடுகள் கலாச்சாரத்தில் இருக்கிற போது ஒரு சில பாடங்கள் வந்து அதையும் குறிப்பிட்டிருப்பார்கள். எல்லா இடங்களையும் இன்றைக்கி வந்து ஃபின்லாண்டு போனாலும் சுவிட்சர்லாந்தில் போனாலும் அங்கும் வந்து கிறித்தவத்தை பற்றி அந்த நாட்டில் என்ன பெரும்பாலும் பல பண்ணுறோம் அதை பற்றி ஒரு பாடம் வைக்கிறார்கள் ஆச்சுங்களா. அதுவே பாடமாக இருக்கிறதா அப்படின்னு தான் பார்க்கணும். அதுவே பாடமாக இருக்குதாங்க தவிர அது பண்பாட்டை இன்னைக்கு வந்து விரும்பியோ விரும்பாமலோ வந்து இஸ்லாமியருடைய அவ்வளவு படையெடுப்புக்கு பிறகும் எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்ட பிறகும் கூட அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து 70% இந்துக்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. அவர்கள் வந்து அந்த பிடிப்போடு இருக்கத்தானே செய்கிறாங்க. எத்தனை பேர் மதம் மாறி போனாங்க, கொல்லப்பட்டார்கள். இதே வந்து கோவாவில் எத்தனையோ பேர் 10 லட்சம் பேருக்கு மட்டும் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகும் அங்கே வந்து மக்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அந்த புதிய கல்வி திட்டம் மதானை என்பது வந்து இவர்களுடைய பார்வையில் திராவிட மாயை பார்வை தானே தவிர அது வந்து இவர்களுக்கு மாயை எது பார்த்தாலும் மாயையாக இருக்குது. அதுதான் வந்து ஆச்சுங்களா. அதனால் திராவிட மாயைக்கு அப்படித்தான் தெரியும். பள்ளிக்கல்வித்துறைக்கு 45,000 கோடி மேலே ஒதுக்குறாங்க. மத்திய அரசு வந்து நிதி தரலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நிதி தராதனால மத்திய அரசு மீது வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்லியிருக்காரு. இல்லை, வழக்கு போடுறதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்திய அரசில் இருக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் வந்து ஒன்றியத்தை விட்டு போட்டு இந்தியாவை மாறிட்டீங்க ஆச்சுங்களா.
இப்போ வந்து ஆட்சிக்கு வந்த ஒன்று ஒன்றிய அரசு சொன்னீங்க, இப்போ இந்திய அரசு. இப்போ இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு இப்போ வந்து அம்மையார் கனிமொழி தலைமையிலும் கூட ஒரு குழுவெல்லாம் போகிறீங்க. அது வரலும் வந்து நீ திராவிட நாடு தான் இருந்தீங்க. இப்போ இன்றைக்கி வந்து உங்களுடைய பார்வையெல்லாம் மாறிப்போச்சு. முஸ்லீம்கள் தான் கிறிஸ்துவங்க தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். திமுகவினுடைய வேடங்கள் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு. இந்தியாவில் எந்த கட்சியும் நடத்துறதுக்கு முன்னாடி இவங்க போய் போர் பாகிஸ்தானோட இஸ்லாமியர்களை கொல்லுவதற்கான போருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இவங்க தானே போர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஏன் இந்த இஸ்லாமியர்களுக்கெல்லாம் இந்த திமுகவினுடைய இரட்டை வடம் புரியாதா? கனிமொழி வந்து பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்தணுக்காக பாகிஸ்தான் தனி வந்து இஸ்லாமியர்கள் தனிமைப்படுத்துறது தான் அர்த்தம். இஸ்லாமிய நாடு தானது. அதுக்காக உலகெங்கும் போகிறாங்களே, அது கனிமொழி திமுக இடம் பெற்றிருக்கிறது இந்த இஸ்லாமியர்களுக்கு தெரியாதா? அதாவதுங்க, நான் வந்து கடந்த ஆண்டு இதே புத்தகத்தை உங்ககிட்ட கொடுத்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த டாஸ்மார்க்கின் குடியின்படியிலிருந்து தமிழகத்தை மீட்போம், மது இல்லா புதிய தமிழ் பண்ணு. இதில் வந்து இன்னைக்கு போட்ட புத்தகம் இல்லைங்க, இது 2014 முன்னாடி போடப்பட்டது. இது 2023 போடப்பட்டது. அதுலேயே வந்து நான் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறேன். தமிழ்நாட்டில் 2 விதத்தில் அந்த மதுவால் வந்து பாதிப்பு வருது. கிராமங்களில் மதுவால் வந்து குறிப்பாக வந்து விழிப்புணர்வு இல்லாத சமூகங்கள், ஏழையாக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் தான் குடித்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார். டாஸ்மாக் கடை எங்க வைக்கிறாங்க அப்படின்னா, அன்றாடம் தினசரி, அதாவது வந்து தினம் காசு, அதாவது வேற மேசனா இருக்கிறான் அவங்க குடியிருப்புகள், அதே போல கூலி தொழிலாளிகள், மொத்தமாக டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தலித்துகள், மைனாரிட்டிஸு, இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் தான் கொண்டு வந்து அந்த டாஸ்மாக் வைக்கிறாங்க. ஊருக்கு 4 பேர் 5 பேர் ஈரல் பாதிக்கப்பட்டு மிக குறைந்த வயதில் இறந்து கொண்டே இருக்கிறார். அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, கலாச்சாரம் பாதிக்கப்படுது, இந்த சமூகங்களோட ஒற்றுமை இல்லாமல் போகுது. மிகப்பெரிய பாதிப்பை வந்து இந்த அரசு உண்டாக்கிட்டு இருக்கு. 2வது, இது வந்து இந்த டாஸ்மார்க் ஏன் நடத்துகிறாங்கிறது அப்படின்னா, அதில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து வருமானம் வருதுங்க. ஆளுங்கட்சிக்கு, திமுகவினுடைய குடும்பத்துக்கு, திமுக ஆளுங்கட்சியினுடைய குடும்பத்துக்கு, எல்லாருக்குமே. அதுவும் குறிப்பாக அந்த திமுக பத்து 5/2020 எல்லாருமே யார் மேல் நடவடிக்கை வந்து இந்த ஊழலில் பங்கேற்றக்கூடிய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து நான் வலியுறுத்துகிறேன். முன்னாள் அதிமுக அமைச்சர், அதிமுக எம்எல்ஏ ஊழல் வழக்கு சம்பந்தமா நேற்று விசாரணை. அதே மாதிரி டிஎம்கே தரப்புலையும் நடந்துட்டு இருக்குது. தொடர்ச்சியா அரசியல்வாதிகள் மேல, ஆண்டவங்க மேலாம் இந்த மாதிரியான ஊழல் வழக்குகள் அப்படின்னு பார்க்குறப்ப பொதுமக்கள் மேல, அரசியல்வாதிகள் மேல பெரிய ஒரு விழிப்புணர்வு. எல்லா அரசியல்வாதி மேலும் விழிப்புணர்வு வருதுறீங்க. இந்த திமுக அண்ணா திமுக மேல டெஃபினட்டாக வந்து விழிப்புணர்வு வரத்தான் செய்யும். புகார் கொடுத்தீங்க? ஆமாம், புகார் இல்லை, அதாவது எனக்கு, அதாவது இது வழக்கு பதிவு செய்வதற்கு அனுமதி கேட்டு, ஏன்னா உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கனால வழக்கு பதிவு செய்வதற்கு தான் நான் அனுமதி கேட்டது. அதை படிச்சு காட்டிடுறேன். இன்னும் பதில் வரலைங்க. அப்படி வார்த்தை பயன்படுத்த வேண்டாம். அதாவது வேண்டுகோள் வந்து, ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தாரும் திமுகவும் தேர்தல் நேரத்தில் கொடுத்த பூரண மதுவிலக்கு வாக்குறுதியை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் விற்பனை அதிகரிக்க தினமும் திட்டமிடுகிறார்கள். எனவே இந்த அரசு கொடுத்த பூரண மதுவிலக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற தாங்கள் கட்டளை எழுதுவது அவசியம் என கருதுகிறோம்.
டாஸ்மாக் நடைபெறும் ஏறக்குறைய 1 லட்சம் கோடிக்கு மேலான ஊழலை அதனுடைய ஊற்றுக்கிலிருந்து கடைசி வரை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். மதுக் கொள்கை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். டாஸ்மாகத்தின் நட்டத்துக்கான காரணமாக உள்ள அத்துறையின் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுக் கொள்கை முதல் உரிமை பெற்று உரிமை வரையில் நடைபெறுகிறது. அனைத்து ஊழல்களுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்குவதற்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டும். டாஸ்மாக் பார்கள் பாக்ஸ் டெண்டர் விடுவதில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து விசாரிக்க வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் போலி பெயர்களில் எடுக்கப்பட்டுள்ள மணமகள் மன்றங்கள் உட்பட அனைத்து பார்களின் உரிமைகளும் ரத்து செய்ய வேண்டும். எலைட் மதுக்கடையில் நடைபெறும் வாடகை ஒப்பந்த முறைகள் ஊழல்கள் இதை எடுத்து சொல்லிக்கிறாருன்னு கூட யாரும் சொல்றதுக்கு மனசு இல்லை. அதே போல சட்டவிரோதமாக 24 நேரம் மதுக்கூடம் நடைபெறுது. நெடுஞ்சாலை பகுதி மூடப்பட்டதாக கூறி மீண்டும் இருக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகள், காலிப்பாட்டில் ஊழல், கரூர் பாட்டில் என்பது யார், அடுத்து கூடுதலான கட்டணம் செயல்படும் வாடகைக்கான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும். எனவே மேதகாணர் அவர்கள் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியும் முறைகேடாக பணம் சம்பாதித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்வர் குடும்பத்தில் மற்றும் மதுவிலக்குத்துறை சார்ந்தவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் டாஸ்மாக் மீது அனுமதி வழக்கு தொடுக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். அதனால் இன்னைக்கு நான் கொடுக்கலைங்க, 2 வருஷத்துக்கு முதலாகவே நான் அது கொடுத்துருக்கிறேன். ஆச்சுங்களா? இதில் எந்த விதமான அரசியலும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக அது கொடுக்கப்பட்டது. அதனால் இப்பொழுது அது ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ இதில் யாருக்கு சம்பந்தம் இருந்தாலும் அது குறித்து ஆய்வு செய்ய தப்பு கிடையாது. இடி திமுக மட்டுமல்ல, எத்தனையோ தொழில் அதிபர்களுடைய வீடுகளிலும் கூட சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அதனால் அதிமுகவில் 2 பேர் 3 பேர் மேலே ஆய்வு செஞ்சு அதை பரிசோதனை பண்ணால் அதை பற்றி பெருசாக கவலை கொள்வதற்கு ஒன்றுமில்லை. தவறு இருந்தால் யார் இருந்தால் தண்டிக்கிறதுக்கு என்ன? அது ஏன் அதை மறைக்கணும்? அப்படிங்க 4 ஆண்டு ஆட்சி 5வது ஆண்டே தொடரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய இது. எந்த காரணத்துக்கு 2026க்கு பிறகு அது தொடராது. ப்ளீஸ் இதை நீ கையில் வச்சுக்கோங்க, நான் கொடுக்குறேன். டாஸ்மார்க்கு அது ஒரு காரணம். புற்றுநோய் அதிகரிக்கிறது, ஸ்டமக் புற்றுநோய் அதிகரிக்கிறது அது ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த டாஸ்மார்க் அது பாக்கி இவங்க எல்லாமே இந்த பாக்கு போடுறது இதெல்லாமே ஸ்மோக்கிங் எல்லாமே அது உள்ளடக்குங்க. ஆனால் டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் புற்றுநோய் அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த டாஸ்மார்க்கும் ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம். ஏன் தனியார் மதுவே அறவே ஒழிக்கணுங்க. மதுவில்லாத மதுவற்ற தமிழ்நாடு வேணுங்க. எதுக்குங்க மது? குளிர்ந்த பிரதேசங்களில் இருக்கிறது வேற. அவங்களுக்கு மது சாப்பிட வேண்டிய அவசியம் வருது. 6 மணிக்கு பிறகே குளிர் இருக்க முடியல, அதனால கொஞ்சம் பீர் சாப்பிட்றாங்க. அவனுடைய கிளைமேட் அந்த நாடுகளே என்ன செய்கிறாங்க, இப்போ ரஷ்யா எல்லாமே மது அருந்தி லட்சக்கணக்கான பேர் இறக்குறாங்கிறத அவர்களே இப்பொழுது வேற என்ன செய்யலாம் யோசிக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய சீதோஷண நிலைக்கு, இந்தியாவினுடைய சீதோஷண நிலைக்கு மது என்பது அவசியமே இல்லை. ஏற்கனவே கல்லுண்ணாமைக்கு திருக்குறளை போற்றீங்கல்ல, கல்லுண்ணாமைக்கு 10 திருக்குறள் வச்சிருக்காருல்ல, அதே ஒரு சிறப்பதிகாரத்தில் கல்லுண்ணாமை இருக்குல்லங்க. அப்போ இலக்கியத்தை போற்றுறீங்க, தமிழ் பண்பாடுங்கிறீங்க, தமிழுக்கு சொல்கிறீங்க, அதில் சொல்கிறத விட்டுறீங்க. காமராஜர் சொல்லி என்னாச்சு? அது ஜெயிக்கிட்டு அவர் படுத்து கொடுத்திருந்தாலும் நின்று வாழ்த்துக்கள் தான், அவ்வளோதான். வெற்றி பெற வாழ்த்துக்கள். சார், திமுகவை எந்த காரணத்துக்கும் மீண்டும் தொடர அனுமதிக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த திமுக மீண்டும் அவர்கள் வெற்றி பெற ஒரு சிறிய 0.000% கூட வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது. அதனால் வலுவான ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்குண்டான எல்லா முயற்சியும் புதிய எடுக்கும். திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் வந்தால் ஊழலும் அது சட்ட ரீதியாக வந்துடும். அடுத்தது தமிழ்நாட்டுக்கு மன்னர் பரம்பரைங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அது எழுதப்படாத ஒரு விதியாக மாறிடும். அதனால் தலைமுறைக்கு 3வது தலைமுறையும் 4வது தலைமுறைக்கும் இங்கே கான்ஸ்டியூஷன் ஆகி மாறி போயிருங்க.
அதனால் தமிழ்நாட்டு நலன் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு உண்டான வேலை செய்யணும். புதிய தமிழகம் கட்சி அதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளும். திமுகவை எதிர்த்து வரக்கூடாதுன்னு உங்களை மாதிரியே பிஜேபி கூட்டணி நினைக்கிறது, விஜய் நினைக்கிறது, சீமான் நினைக்கிறது. நீங்க அவங்கள யார் கூட எடுக்க போறீங்கன்னு கேட்குறேன். எல்லாரும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. மூணாவது இல்லை, எல்லாருமே ஏன் அதாவது தனித்தனியாக இருந்து எதுக்க முடியாத போது எல்லாரும் ஒன்றா இருந்து எடுத்தா என்னங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எல்லாருமே இந்த முறை வந்து திமுக டு பி டிஃபீட்டட், அதுக்காக எல்லோருமே ஒன்றா இருந்தால் என்ன தப்பு? சார், விஜய் வந்து கூட்டணியே இல்லைன்னு தனித்து தான் போட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இல்லை, சொல்லிட்டு அவர் தலைமையில இல்லை, மூணாவது அதாவது இல்லை நான் என்னுடைய பார்வை திமுகவை தோற்கடிக்க வேணுங்கிற போது நம்முடைய சக்தி என்னங்கிறது, அவரோட சக்தி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தனியாக வந்து யாரும் தோற்கடிக்க முடியாது. எனவே எல்லாரும் ஏதாவது ஒரு குறைந்தபட்ச மினிமம் காமன் அஜெண்டாவில் எல்லோரும் ஒரு புள்ளியில் இணைய வேண்டுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். இந்தியா கூட்டணி வலுவிழந்து இருக்கிறதா வந்து பாசிதம்பரம் சொல்லியிருக்கிறது பத்தி இந்தியா கூட்டணி வலுவிழந்து இருக்குன்னு சொல்லி பாசிதம்பரமே சொல்லியிருக்காரு. பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் இது முக்கியமான ஒன்று சொல்லிக்கிறேன், அதை டைவெர்ட் பண்ண அதோடு நிறுத்திக்கலாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.